மரக்கடை பகுதியில் விஜய் பேசக்கூடிய பேச்சுக்காகவும் அவர் என்ன பேசுவார் அரசியல் பயணத்தில் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடும் தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையடுத்து அந்த பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து நியூஸ் 18 செய்தியாளர்கள் இணைந்து உடனுக்குடன் செய்திகளை வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து செய்தியாளர் குருநாதன் மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறார். குருநாதன், இப்போ மரக்கடை பகுதியை சுற்றிலும் அந்த போக்குவரத்து ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் கூட்டத்தால நிறைந்திருக்கக்கூடிய பகுதியா மாறி இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் வர இருக்கிறார். என்ன எதிர்பார்ப்போடு தொண்டர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க? நிச்சயமாக காயத்ரி, அதாவது தாவேகா ஆரம்பித்ததிலிருந்து விஜய் எப்போது மக்களை நேரடியாக சந்திப்பார் என அவர்கள் தொண்டர்கள் காத்திருந்தனர். அதன் பலனாக இன்று தனது முதல் பரப்புரையை திருச்சி மரக்கடையில் இருந்து அவர் தொடங்குகிறார். ஏற்கனவே மாநாடுகளில் அவர் கட்சி கொள்கை உள்ளிட்டவற்றை பேசினார். ஆனால் இங்கு முதல் முறையாக மக்களிடம் பேசும்போது அவர் என்ன பேச போகிறார் என கேட்பதற்காகவே திருச்சி மட்டுமில்லாமல் மாநிலம் முழுவதும் மதுரை, கரூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து நேற்று இரவு முதலே தொண்டர்கள் வர தொடங்கிவிட்டனர். குறிப்பாக பெண் தொண்டர்களும் குழந்தைகளும் அதிக அளவில் இங்கு வருகின்றனர். திருச்சி மைய பகுதியான இந்த மரக்கடையில் தாவேகா தொண்டர்கள் காலை முதலே குவிந்ததால் இப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டு தில்லை நகர் வழியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், ஆம்புலன்ஸ் வாகனம், தீயணைப்பு வாகனத்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது விஜய் தனது முதல் பேச்சை இங்கு என்ன பேச போகிறார், அந்தந்த தொகுதிகளில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேச போகிறாரா அல்லது 2026 தேர்தலில் தாவேகா எப்படி சந்திக்க போகிறது பேச போகிறாரா என்பது அவர் பேச்சை கேட்பதற்காகவே காலை முதல் இந்த வெயிலில் ஏராளமான தொண்டர்கள் காத்து கிடக்கின்றனர். இதனால் திருச்சி மாநகரம் முழுவதும், குறிப்பாக விமான நிலையத்திலிருந்து அவர் வரக்கூடிய போஸ்ட் ஆபீஸ், புத்தூர், டோல்கேட் உள்ளிட்ட வழிகளில் தொண்டர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனால் பயங்கர போக்குவரத்து நெரிசல் என்பது திருச்சி மாநகரம் முழுவதுமே ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கரூர் மாவட்டத்திலிருந்து தொண்டர்கள் வந்துள்ளனர். நீங்க எப்ப வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க, எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க? நான் காலையில 5:50க்கு பஸ் ஏறினேங்க சார். நான் காலையில 5 மணிக்கு பஸ் ஏறினேங்க சார். மறைக்குது கொடி. அதாவது இங்க தொண்டர்கள் ஏராளமான கொடிகளை வைத்துள்ளதா இந்த கூட்டம் அதிக அளவு கட்டுக்கணங்கால் அழைக்கிற உள்ளது. கரூரில் அந்த தொண்டர் நம்மோடு இணைந்துள்ளார். எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்க 5 மணில இருந்து வெயிட் பண்றோங்க சார். நாங்க காலையில 4 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் சார். வீட்டுல நாங்க விஜயை பார்க்கணும்னு ஆர்வத்தோட வந்திருக்கோம் சார். எங்களுக்கு விஜய் கட்சி வந்தாகணும் சார். எனக்கு இளைய தளபதி எங்க இளையத்துக்கு வந்தாகணும் சார். இல்ல, ஏற்கனவே பெண்கள் குழந்தைகள் கூட்டத்துக்கு வர வேண்டிய தாவேகா சொல்லியிருந்தாரு. அதையும் மீறியே வந்திருக்கீங்க. அதையும் மீறி வந்திருக்கோன்னா எங்களுக்கு விஜய் வந்தாகணும் சார். எங்களுக்கு நல்லதை செய்யறதுக்கு விஜய் ஒரு ஆளால மட்டும்தான் முடியும். இது வரைக்கும் செஞ்சவங்க எல்லாம் கிழிச்சது போதும். வீட்டுல எல்லாம் ஒரு குழம்பு வச்சுதான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களா? டெய்லி மாத்தி மாத்தி குழம்பு வச்சு சாப்பிடலையா? அது மாதிரி இந்த 5 வருஷத்துக்கு ஒருக்க கட்சி மாறணும். மாறினாதான் எங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் எங்களுக்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல சார். இனிமேதான் எங்களுக்கே தெரிஞ்சுக்க நாங்க ஆசைப்படுறோம். அதனால நாங்க வருவோம். விஜய் தடை போட்டாலும் நாங்க வருவோம். நன்றி குருநாதன். தற்போதைய தகவல்களுக்காக மீண்டும் விவரங்களுக்காக இணையலாம். தொடர்ந்து செய்தியாளர் நவீத் தற்போதைய விஜய் பரப்புரை தொடர்பான களத்தகவல்களோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நவீத், இப்போ சென்னையிலிருந்து புறப்பட்ட விஜய் திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார். இப்போ இந்த பரப்புரை பயணத்தில் அவருடைய பேச்சு என்பதை தாண்டி என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பை தாண்டி ஏதேனும் திட்டமிடல் இருக்கா நவீத்? காயத்ரி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது தேர்தல் பரப்புரையை துவங்குவதற்காக இன்று சென்னையிலிருந்து திருச்சி சென்றிருக்கிறார். சரியாக தற்போது சென்னையிலிருந்து புறப்பட்ட விஜய் திருச்சி வந்தடைந்திருக்கிறார். சரியாக 10:30 மணிக்கு திருச்சி மரக்கடை பகுதியில் அவரது தேர்தல் பிரச்சாரத்தை மக்களிடையே துவங்க இருக்கிறார். இந்நிலையில் பல்வேறு கருத்துக்களை விஜய் பேச இருப்பதாக நமக்கு முன்பே தகவல் கிடைத்திருந்தது. குறிப்பாக அவர் இந்த மாநாட்டில் சொன்னது போல மக்களை நான் சென்றடைந்து நேரடியாக அவர்களது குறையை கேட்டறிந்து அவர்களிடமே பேச இருக்கிறேன் என்று அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில தான் அந்த திருச்சி இன்று செல்ல இருக்கக்கூடிய திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற இந்த மாவட்டங்களில் மக்களிடம் அரசாணை வெளியிட்டு இதுவரை சரி செய்யாத பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறது, அங்க மக்கள்
நேரடியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன என்பது குறித்து விஜய் நேரடியாக பேச இருக்கிறார். குறிப்பா விஜய் இன்று செல்லக்கூடிய இந்த பிரச்சார வாகனம் என்பது நேற்று சென்னையிலிருந்து திருச்சி சென்றிருக்கிறது. அந்த வாகனங்களின் சிறப்பு அம்சங்கள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா விஜய் இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த வாகனம் முழுமையாக குளிர்சாதன வசதி கொண்ட இந்த பேருந்து, முக்கிய நபர்கள் அமர்ந்து உரையாட ஆலோசனை செய்ய சிறப்பான இடம் என்பது இந்த வாகனத்தில் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 12 ஒலிபெருக்கிகள், சிசிடிவி கேமரா, மின் விளக்குகள் பொருத்தப்பட்ட இந்த வாகனத்தில் 5 நபர்கள் வரை இந்த பேருந்து தளத்தில் மேலே நின்று பேசும் அளவிற்கு இடவசதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா இன்று திருச்சியில் விஜய் தொடங்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தின் போது இந்த பேருந்து, அதாவது இந்த வாகனத்தில் இருந்து விஜய் பேச இருக்கிறார். அவருடன் இந்த மாவட்ட செயலாளர், அதாவது குறிப்பா இப்ப திருச்சியிலிருந்து பேசுறார் என்றால் அந்த திருச்சி மாவட்ட செயலாளர் அவருடன் இருப்பார். அதே போல அரியலூர் என்றால் அரியலூர் மாவட்ட செயலாளர் அவருடன் இருப்பார். இது போன்ற அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய இடங்களில், இந்த வாகனம் மூலம் அவர் செல்லக்கூடிய இடங்களில் அவர் மக்களிடையே பேசும்போது குறிப்பிட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள் அவருடன் இந்த வாகனத்தின் மேல்தளத்தில் நிற்பார்கள் என்ற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அவரை வரவேற்பதற்கு ஏராளமான தொண்டர்கள் திருச்சி விமான நிலையம், அதே போல மரக்கடை பகுதியில் காலை முதலே குவிந்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து போலீசார் அவர்களை அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து மாற்றங்களை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் சென்னையிலிருந்து புறப்பட்ட விஜய் திருச்சி சென்றடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 10:30 மணி அளவில் விஜய் மக்களிடையே பேச இருக்கிறார். காயத்ரி, நன்றி நவீத். விஜயினுடைய அரசியல் பரப்புரையில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெறக்கூடும் என்ற எதிர்பார்ப்போடு தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை முன்வைத்து தன்னுடைய பரப்புரையை விஜய் தொடங்குவாரா? மக்களை சந்திக்கக்கூடிய இந்த பயணத்தில் அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவிற்கு சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக மாறும் என்பன போன்ற பல கேள்விகளை விமர்சகர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். அதற்கெல்லாம் விஜய் தன்னுடைய பரப்புரை பயணத்தில் பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்காக நன்றி நவீத். மீண்டும் நம்ம தகவல்களுக்காக இணையலாம். திரு ஜெகதீஷ், இப்போ 2010 திரைப்பயணத்தில் அரசியல் பயணமாக விஜயினுடைய அந்த வாழ்க்கை பயணம் மாறுனுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறைய படங்கள்ல அதுக்கான லீடிங் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. சர்க்கார்ல கூட டைம் டு லீட்லாம் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. தலைவன்ல அப்படி இருந்த அந்த ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது இப்போ அவரை அரசியலை நோக்கி திருப்பி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதுவே இப்போ நீங்க தொடர்ந்து அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா மக்கள் பிரச்சனையை அதிக அளவுக்கு அவர் களத்துல பேசல, அதிகமா களத்திற்கு வரல, ஒரு குறுகிய ஷார்ட் பீரியட்லயே அவர் இந்த அரசியலுக்குள்ள வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒரு கூட்டத்திற்கே இவ்வளவு பெரிய அளவிலான ஒரு மாஸ் பாப்புலேஷன் வருது அப்படிங்கும் போது அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் ஒரு தலைவரா அவர் பார்க்க வேண்டியது இருக்கா? கரெக்ட் தான். அதாவது நீங்கள் விஜய் அவர்கள் மேலே ஒரு அரசியலுக்கு வருவார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை ஒரு பார்வை இருந்ததுன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் 96 பேசியவர் அவர் சினிமாவில் எந்த பாட்டு பாடினாலும் சரி, பஞ்ச் டயலாக் பேசுகிறாலும் இப்போ வந்துடுவார் அப்போ வந்துடுவார் அப்படிங்கிறது பல தருணங்களில் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ரஜினிகாந்த் அவர்கள் 2017 நான் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொரோனா காலம் அவர் விட்ரா பண்ணிட்டார் அப்படிங்கிற பார்க்கின்றோம். விஜய் மேலே அந்த அளவிற்கு நம்ம பெரிய விவாதங்கள்லாம் நடந்திருக்கான நிச்சயமாக இல்லை. விஜய் அவர்கள் அந்த கல்வி மாநாடுலாம் நடத்தும் பொழுதுதான் ஒருவேளை வருவாரா, வந்தால் அவரை ஆதரிக்கலாமா, அந்த அளவுக்கு தான் இருந்ததை தவிர விஜய் நிச்சயமாக இந்த களத்திற்கு வந்து விடுவார். ஏன்னா ரஜினி அவர் வருவார் வரமாட்டார்னு பெரிய விவாதங்கள் எவ்வளவோ நடந்தது, 10 வருடங்களாக நடந்திருக்கு. விஜய் அவர்கள் மேலே வரமாட்டார்னு ஒரு விவாதம் பெருசாக நடந்ததே கிடையாது. அவர் டக்குன்னு வந்துட்டார். வந்தபோது கூட நிறைய பேர் பாசிட்டிவாக என்ன பார்த்தாங்கன்னா 2 வருடம் டைம் வச்சிருக்காரு, பரவாயில்ல. ரஜினிகாந்த் மாதிரி ரொம்ப லாஸ்ட் மினிட்ல டிசம்பரில் நான் எல்லாத்தையும் மாற்ற போறேன்னு சொல்லிட்டு நேராக அப்போ கூட அவர் சிஎம் சேரில் உட்கார மாதிரி அவர் ஐடியாவில் வேற ஒருத்தர் சிஎம் ஆக்குற மாதிரி தான் பிளானில் வரார். அது கூட போதாத, கண்டிப்பாக அந்த டைம் பத்தாது. ஒரு 4 மாதத்தில் என்ன பெருசாக அவர் மாற்றிடுவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. விஜய் அவர்கள் இருந்த பாசிட்டிவ்ங்கிறது, அன்னைக்கு இருந்த பாசிட்டிவ்ங்கிறது 2 வருஷம் பரவாயில்ல, ஒரு 2 படத்தோட கமிட்மெண்ட்டோட ஃபுல் டைமாக நான் வரேன். விஜயோடைய பெரிய ப்ளஸ்ஸாக எது இன்று வரையும் பார்க்கப்படுகிறது கேட்டிங்கன்னா முழு நேரமாக, ஏன்னா அவரே சொல்கிறாரு உச்சத்தில் இருக்கேன், அந்த உச்சத்தில் நான் விட்டுட்டு வர்றேன். எல்லாரும் சொல்ல மாதிரி 200 கோடி சம்பளம் இல்லை 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறதா அவருக்கான பெரிய யூஎஸ்பி. அந்த யூஎஸ்பியை விட்டுட்டு வரதுனால தான் பொதுமக்களுக்கு பரவாயில்லப்பா, 200 கோடி விட்டுட்டு வரல சாதாரண விஷயமா, பாருங்க யாராலாவது முடியுமா? ஏன்னா அவர் இன்னொரு 10 வருஷத்துக்கு சூப்பர் ஸ்டார் தான் அவர். நீங்கள் இன்னும் 15 வருஷத்துக்கு விஜய் நடிக்கிறாருன்னா இந்த இன்ஃப்ளேஷன்லாம் போட்டிங்கன்னா 300 கோடி கூட சொல்லலாம், 350 கோடி கூட சொல்லலாம். இன்னும் பெரிய பணமெல்லாம் அவர் பார்க்கலாம்.